ஹே ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோட அண்ணனோட நெக் பேண்ட் போட் ராக்கர்ஸ் 235 V2 வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வந்து ஸ்பீக்கர் வந்து கேட்காம போயிடுச்சு. ஸோ அந்த நெக் பேண்ட் வாங்கி பார்த்தீங்கன்னா 1 இயர்க்குள்ளே தான் ஆகுது. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன், அந்த போட் ராக்கர்ஸ் வாரண்டி கிளைம் வந்து அப்ளை பண்ணேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து நம்ம டெலிவரி பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கிளைம் அப்போது நான் வந்து என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ இப்போ டெலிவரி பண்ண அந்த புது ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த ப்ராடக்ட்டே ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க, இல்லைனா வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில டவுட்ஸ்லாம் நீங்கள் நிறைய பேர் இருக்கும். ஸோ நான் என்னென்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம சேனல்லே வந்து எப்படி இந்த போட் ராக்கர்ஸ் வாரண்டி கிளைம்க்கு வந்து அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ அதில் வந்து காமனாக கேட்கப்பட்ட கமெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நான் வந்து ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண முழுசாக பாருங்கள். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் வந்து லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. நான் உங்கள் நிபிடெக் நிதிஷ். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கரெக்டாக ஒரு 10 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோட நெக் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வந்து கேட்காம போயிடுச்சு. முதல்ல நானே பார்த்தீங்கன்னா அதை ரிப்பேர் பண்ணலாமான்னு பார்த்தேன். ஸோ அது பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த நெக் பேண்டுக்கான வாரண்டி கிளைம் பண்ணலான்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டேன். என்னோட நெக் பேண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா போட் ராக்கர்ஸ் 332 V5. ஸோ இந்த மாடல் நெக் பேண்ட் தான் எங்கள் அண்ணன் யூஸ் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா போட் ராக்கர்ஸ் வாரண்டி நான் போய் கிளைம் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இந்த போட் ராக்கர்ஸ் வாரண்டி கிளைம் பண்ணதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதுக்கான கார்டு இங்கே தரேன். அதுக்காக பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனே லிங்க் தரேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ இந்த வாரண்டி அப்ளை பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் அண்ட் இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா டிக்கெட் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வந்து சென்ட் பண்ணி விட்ருவாங்க. ஸோ அந்த மெயிலில் வந்து என்ன போட்டிருந்துச்சின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்ரூவ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான் வந்து கொரியர் பாய் வந்து பிக்கப் பண்ணிட்டு போவோம்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு மறுநாளே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் மெயில் வந்துருச்சு. இந்தமாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் இன்வாய்ஸ்லாம் செக் பண்ணிட்டோம், உங்கள் ப்ராடக்ட் வந்து எங்கள் கொரியர் பாய் வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க. பிக்கப் பண்ணும்போது என்னெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. பண்ணக்கூடாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கான எந்த விதமான ஆக்சசரிஸுமே வந்து அந்த கொரியர் பாய் கிட்ட கொடுக்க முடியாது. கேபிள்ஸ் ஆகட்டும், இயர்பட்ஸ் ஆகட்டும், கார்டு ஆகட்டும், பாக்ஸ் ஆகட்டும், ஈவன் அந்த ப்ராடக்ட் வந்து அந்த பொட்டியை கூட நம்ம கொடுக்குறான்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. பண்ணணுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் அந்த ப்ராடக்ட்டை மட்டும் ஒரு கவர்லேயோ இல்லைனா வந்து ஒரு பாக்ஸ்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா போட்டு கொடுத்துருங்க. சம்மந்தமே இல்லாமல் வேறு என்ன பாக்ஸாக இருந்தாலும் சரி அதை மட்டும் போட்டு கொடுத்துருங்கன்னு சொல்லி டீட்டெயில்டாக மெயில் வந்துருச்சு. அந்த மெயில் வந்து அன்றைக்கே பார்த்தீங்கன்னா கொரியர் பாய் எங்கள் வீட்டாண்ட வந்துட்டாங்க, ஃபோன் பண்ணிவிட்டு வந்தாங்க. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டை வந்து கேட்டாங்க. ப்ராடக்ட் கேட்டவுடனே அவங்கக்கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை வந்து அவங்க ஃபோட்டோ எடுத்துக்கினாங்க. அதாவது நெக் பேண்ட் வந்து அவங்க ஃபோட்டோ எடுத்துக்கினாங்க. எடுத்துக்கப்புறம் ஏன்னா ஒரு பாக்ஸில் போட்டு தந்துடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரியே பார்த்தீங்கன்னா நானும் ஒரு பாக்ஸில் போட்டு கொடுத்துட்டேன். ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு அமேசான் கவர் இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களும் ஒரு கவர் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கவரில் போட்டு அவங்க ஸ்டீல் பண்ணி அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ மெசேஜ் மட்டும் உங்களுக்கு ஃபீட்பேக் மெசேஜ் வரும், அதுக்கு மட்டும் நீங்கள் ஃபீட்பேக் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி வந்து அப்ளை பண்ணேன். எனக்கு வந்து 6ஆம் தேதி வந்து ஓகே ஆகிடுச்சு. கரெக்டாக போன திங்கக்கிழமை வந்து எனக்கு பிக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க. கரெக்டாக இன்றைக்கி வந்து தேதி 11. ஸோ 5 நாளில் பார்த்தீங்கன்னா இந்தமாரி வந்து ஒரு ஸ்டேட்டஸாக வந்து எனக்கு வந்துருந்துச்சு. இந்தமாரி உங்கள் ப்ராடக்ட் வந்து எனக்கு ப்ராப்ளம் இல்லை, நாங்கள் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் அப்ளை பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து டெலிவரி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி 6ஆம் தேதி வந்து பிக்கப் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதி வந்து 11. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து டெலிவரி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து எப்படி டெலிவரி ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தமாரி கம்ப்ளீட்டாக ஒரு அட்டை பாக்ஸில் போட்டுன்னு சொல்லி நேம் பிராண்டோடு இருக்குது. ஈவன் பார்த்தீங்கன்னா போட் ஸ்டிக்கர்ஸோடு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து மென்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராடக்ட் கொடுத்துட்டாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் அப்ளை பண்ணதுனால பார்த்தீங்கன்னா புதுசாகவே ஒரு ப்ராடக்ட் கொடுத்துட்டாங்க. நான் பழைய ப்ராடக்டான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தேன், இல்லை இது வந்து புது ப்ராடக்ட் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஈவன் இந்த நெக் பேண்டை வாங்கி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதம் தான் இருக்கும். ஆஃபர் டைமில் ஒரு 850 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். ஸோ வாங்கி இந்த பிரச்சனை வந்தோடனே நான் வாரண்டி கிளைம் வந்து அப்ளை பண்ணேன். அப்ளை பண்ண ஒரு வாரத்திலே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு புதுசாகவே மாற்றி கொடுத்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் டெலிவரி ஆகிற அன்றைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மெயில் வந்துடும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜும் வந்துடும். ஸோ இன்றைக்கி வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நாங்கள் டிஸ்பேச் பண்ணிட்டோம். ஸோ கொரோனா டைமால் பார்த்தீங்கன்னா ஒரு 9லேருந்து 12 நாள் வந்து உங்களுக்கு டிலே ஆகும்னு சொல்லிட்டு டிஸ்பேச் ஆகிற அன்றைக்கே உங்களுக்கு ஒரு மெயில் வந்துடும். என்றைக்கு டெலிவரி ஆகுதோ அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொரியர் பாய்கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெசேஜும் வந்துடும். ஸோ என்றைக்கு மெசேஜ் வருதோ அன்றைக்கி இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு டெலிவரி ஆகிடும்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து கொரியர் பாய் வந்து பிக்கப் பண்ணி போனதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட்டுக்கான ஒரு ஸ்டெப்பையுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இதை எப்படி செக் பண்ணதுன்னு சொல்லிட்டு நான் பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இருந்தாலும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அந்த போட் ராக்கர்ஸ் வாரண்டி கிளைம் வெப்சைட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் டிக்கெட் நம்பர் சொல்லிட்டு ஒரு 3வது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் டிக்கெட் நம்பர் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா
என்னென்ன ஸ்டேஜ் போயிருக்கு உங்கள் ப்ராடக்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே லைனாக வரும். என்னோட ப்ராடக்ட்டுக்கான ஸ்டேட்டஸும் பார்த்தீங்கன்னா நான் இங்க காட்டுறேன், நீங்களும் பாருங்கள். ஸோ இதுதான் கைஸ் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த போட் ப்ராக்ரஸ் வாரண்டி கிளைம் அப்போ. ஸோ இதுக்கு வந்து ரேட்டிங் கேட்டிங்கன்னா நான் 10க்கு வந்து தாராளமாக 9 கொடுப்பேன். ஏன்னா வந்து அவங்க ப்ராசஸ் பண்ண விதம், பிக்கப் அண்ட் டெலிவரி டைம்லாம் பார்த்தீங்கன்னா 1 வீக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையை முடிச்சு விட்டாங்க. ஸோ இந்த போட் ப்ராக்ரஸ் வாரண்டி கிளைமுக்கு என்னோட தம்ஸ் அப். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இது மாதிரி நம்ம பழைய வீடியோவில் கேட்ட கமெண்ட்ஸுக்கான அந்த காமனான கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து இப்போ ஆன்சர் பண்ணிடுறேன். ஸோ முதல் கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ நான் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் ரிட்டர்ன் பண்ணும்போது பாக்ஸ் இல்லை கார்டு என்ன வந்து அட்டாச் பண்ணணுமான்னு கேட்டிருக்கீங்க. நீங்கள் எந்த விதமான பாக்ஸும் ஆக்சசரிஸும் பார்த்தீங்கன்னா அது கூட அட்டாச் பண்ண தேவையில்லை. ஈவன் வாரண்டி கார்டு கூட அது கூட கொடுக்க தேவையில்லை. ஈவனாக வீட்டில் என்ன ஒரு சின்னதாக இருக்கும்ல பாக்ஸ் மாதிரி, அதை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே உங்கள் ப்ராடக்ட்டை போட்டு அதை கொடுத்துருங்க. நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய என் லேப்டாப்க்கான ஒரு பழைய சார்ஜர் பாக்ஸ் ஒன்று இருந்துச்சு. ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா என்னோடய நெக் பேண்டையும் நான் உள்ளே போட்டு கொடுத்தேன். ஸோ நீங்கள் எந்த விதமான பாக்ஸும் கொடுக்கலாம். அது இல்லாமல் உங்கள்கிட்ட பாக்ஸ் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, சார்ஜர் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, இந்த வாரண்டி கார்டு இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. இன்வாய்ஸ் மட்டும் அவசியம். ப்ரோ இந்த இன்வாய்ஸ்னு சொல்கிறீங்களே, ஸோ அது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட் இல்லை அமேசான் ஏன்னா ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்களே, ஸோ அதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா மை ஆர்டர்ஸில் போய்ட்டு எந்த ப்ராடக்ட் வாங்குறீங்களோ அதை சூஸ் பண்ணிங்கனாலே அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் டவுன்லோடும் கொடுத்துருப்பாங்க. இது இன்வாய்ஸ்னால் ஒன்றும் இல்லை ப்ரோ, பில்லு தான் ப்ரோ. நம்ம ஃப்ளிப்கார்ட் அமேசான்லேருந்து அவங்க நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பில்லு தான். ஈவன் பார்த்தீங்கன்னா இந்த மிந்த்ரா இன்னும் ஒரு சில அக்கௌண்ட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா இதை டவுன்லோட் பண்ணது எப்படின்னு கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் யூடியூப்லேயே போயிட்டு ஹவு டு டவுன்லோட் இன்வாய்ஸ் ஃப்ரம் மிந்த்ரா இல்லை வேறு என்ன வெப்சைட் போட்டிங்கன்னா அதுக்கான வீடியோ எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து காமனாக கேட்கப்பட்ட கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ இந்தமாரி வந்து நான் ப்ராடக்ட் வந்து பாக்ஸில் போட்டு கொடுத்துட்டேன். ஸோ அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா என்னோட அட்ரஸ் எழுதணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அட்ரஸ்லாம் ஒன்றும் எழுத தேவையில்லை ப்ரோ. அவங்க அந்த அமேசான் கவர் மாரி ஒரு கவரில் போட்டான்னு சொன்னீங்களே, ஸோ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா QR கோடில் நம்ம டீட்டெயில்ஸ்லாம் ஃபில்அப் பண்ணி வச்சுருப்பாங்க போல், எனக்கு சரியாக தெரியல. அவங்க நம்ம கொடுத்த பாக்ஸை வந்து ஸ்ட்ரெயிட்டாக அதுக்குள்ளே போட்டு ஓகேப்பா நான் வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு கொரியர் பாய். ஸோ நீங்கள் எந்த விதமான அட்ரஸும் அதில் எழுத தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் நிறைய பேர் காமனாக கேட்ட கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ இந்தமாரி நான் சென்னையில் இருக்கேன், ஆனால் நான் ப்ராடக்ட் வாங்கின இடம்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம். ஸோ நான் இப்போ அப்ளை பண்ணும்போது எந்த அட்ரஸ் போடுறது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிக்கப் அண்ட் ட்ராப்புக்கு வந்து என்ன சார்ஜ் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இது எப்படி கான்செப்ட் நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு, இப்போ உங்களுக்கு என்ன பர்த்டே வருதுன்னு வைங்களேன். ஸோ நீங்கள் யாருன்னா கிஃப்ட் பண்ணுறீங்கன்னா இந்தமாதிரி நெட்டில் ஆர்டர் பண்ணி கொடுக்கும்போது உங்கள் பேரில் தான் நீங்கள் வந்து வாங்கியிருப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு தான் கிஃப்ட் பண்ணுவீங்க. ஸோ அவருக்கு என்ன ப்ராப்ளம்னா இப்போ வந்து அப்ளை பண்ணும்போது அவர் அட்ரஸ் தான் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து நீங்கள் எங்கே இப்போ கரண்ட்டாக இருக்கீங்களோ அந்த அட்ரஸே கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை வேறு யாருன்னா உங்களுக்கு வாங்கி கொடுத்துருந்தாங்கன்னா அவங்ககிட்ட இருந்து மட்டும் இந்த இன்வாய்ஸை மட்டும் கரெக்டாக வாங்கி வச்சுங்க. மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். இந்த வாரண்டி கிளைமுங்கிறது வந்து அவங்களோட மிஸ்டேக் தான். ஸோ அதுக்கு தான் வந்து கஸ்டமருக்கு வந்து அவங்க வாரண்டி கிளைம் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து சார்ஜ் எதுவும் வாங்க மாட்டாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வாங்கலை. ஸோ உங்களுக்கு வாங்குறேன்னு சொன்னாலுமே அவங்ககிட்ட காசு கொடுக்காதீங்க. ஸோ நிறைய பேர் வந்து என்கிட்ட காமனாக கேட்ட கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ இந்தமாதிரி நான் ஒரு ஒயர்டு இயர்ஃபோன் யூஸ் பண்ணுறேன், நெக் பேண்ட் யூஸ் பண்ணுறேன். என்னோட ஒயர்டு இயர்ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒயர் வந்து கட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோட நெக் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்கன் ஆகிடுச்சு. ஸோ இது வாங்கி பார்த்தீங்கன்னா நான் 1 இயர் தான் ஆகுது. ஸோ இதுக்கு வாரண்டி கிளைம் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. ஸோ அவங்க மென்ஷன் கிளியராக பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டேமேஜ் வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உடஞ்சிருந்துச்சுன்னா அவங்க மேக்ஸிமம் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டோ ரிப்பேரோ பண்ணி தரமாட்டாங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் நிறைய பேர் காமனாக கேட்ட கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ இந்தமாரி நான் வந்து ப்ராடக்ட் கொடுத்துட்டேன், கொரியர் பாய் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து எனக்கு டெலிவரி பண்ணும்போது புது ப்ராடக்ட் கொடுப்பாங்களா இல்லை வந்து பழைய ப்ராடக்ட்டை ரிப்பேர் பண்ணி தருவாங்களான்னு கேட்டிருக்கீங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட்டில் வந்து ரிப்பேர் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா மேக்ஸிமம் அவங்க ரிப்பேர் பண்ணியே கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ப்ராப்ளத்தை வந்து அவங்களால ரிப்பேர் பண்ண முடியலனா மட்டும்தான் ஒரு புது ப்ராடக்ட் வந்து அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா புது ப்ராடக்ட்டை தான் கொடுத்தாங்க. ஸோ மேக்ஸிமம் நான் கேட்ட வரைக்குமே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே புது ப்ராடக்ட்டை தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க, இதோட நீங்கள் வீடியோ முடிச்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய டவுட்ஸ் எல்லாம் நான் வந்து கிளியர் பண்ணியிருப்பேன். இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் மேக்ஸிமம் வந்து ரிப்ளை பண்ணிவிடுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நான் உங்கள் நிபுடெக் நிதிஷ் சைனிங் அவுட். பாய்.